அதாவது பாதி உண்மை இருக்கு, பாதி பொய். என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அது யார் பண்றான்னு தெரியல. திருவிழத்திலையா இல்லை வெளியிலையா இல்லை கூட இருக்கிறவங்களா தெரியல. ஆனால் கண்டிப்பாக உண்மை இன்னைக்கு வெளியே வரும். கண்டிப்பாக பழையபடி பவர்ஃபுல்லாக நீ வருவேங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்போ தான் உண்மையான ஒரு நிலையில் நிற்கிறேன். இவ்வளோ நாளாக நான் வந்து ஏமாந்துட்டேன். எல்லாரையும் நம்பி என்னை ரொம்ப பாசமாக பேசலாம் நம்பிட்டேன். ஆனால் அவங்க தான் எனக்கு பின்னால் சரியான ஆப்பு வச்சது இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் நம்மளால 4 பேர் சந்தோஷம் இருந்தால் அது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மளால கஷ்டப்படுறாங்க 4 பேர், என்னால் அவங்க லைஃப் போச்சு, என்னால் அவங்க வாழ்க்கை போச்சுன்னு சொல்லாமல் என்னால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்க நான் ஏற்றுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. அது ஒரு ஹேபிட். ஒருத்தருக்கும் எல்லாரும் மனிதனுமே எல்லாருமே நல்ல ஒரு வல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாடி சொல்லுவாங்க, பின்னால் திட்டுவாங்க. அந்த மாதிரி என்னை ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட் பண்ணட்டும் அப்படின்னு. அவர் பெரிய காமெடி. அவர் சீனியர். அவர் அதாவது சினிமாவில் எல்லாரும் வருவாங்க போவாங்க, நிரந்தரமாக நடத்த பிடிக்கிறாங்க. அது யார் வந்தாலும் யார் போனாலும் சினிமா ஏற்றுக்கும். இதுவாக தான் சொல்லலாம், கடல் இது. கலைத்தாய் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அவங்கவுங்களுக்கு அதில் கேம், யார் வெற்றி பெறா, யார் தோல்வி பெறா, மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம், எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் சீனியர் நல்ல ஒரு காமெடி ஆக்டர். எல்லோரும் இந்த படத்தில் சினிமா உலகத்துக்கு வரணும், நல்ல மக்களை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். இப்போ ஒரு ஹோட்டல் ஒருத்தர் வைக்கிறாரு அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டாக பிஸ்னஸ் எங்கே டேஸ்ட் இருக்குது, எங்கே நல்லா இருக்கோ அது அங்கே தான் போவாங்க மக்கள். அது மாதிரி எத்தனை காமெடி, எத்தனை ஆக்டர்ஸ், எத்தனை ஸ்டார் வந்தாலுமே மக்கள் மனசில் நல்ல கதைகள், நல்ல அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள ஏற்றுக்குவாங்க. என்னைக்கு கோச்சல் என்ன வருதோ அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ். இல்லை, இந்த லட்டு படத்தில் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஃபோன் பண்ணி பவர் பட்டையை கிளப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களை பார்க்கணும் சார். நான் கண்டிப்பாக நான் கூப்பிட்றேங்க அப்படின்னாரு.